பசிக்குதுண்ணா. என்னதுண்ணா? சிக்கன் கிரேவியா? எடுத்து வையண்ணா, வரேன். நல்லா ஒரு பிடி பிடிச்சிடலாம். நைட்டில் ஏதோ விற்கிறாங்க, என்னன்னு தெரியல. இவன் அவன் இல்லை, இவன் அவன் இல்லையா? அப்புறம் யாரு நீ? சொல்லு. இவன் அவன் இல்லைனா நான் அவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவன் அவன் இல்லை. சிவா அவன் இவனா? பதில் சொல்லுங்க. சிவா அவன் இவனா? பதில் சொல்லுங்க. தெரியலையா? சிவா கிட்ட தான் கேட்கணும். தானே ரொம்ப நாளாக வராங்க. வாங்க வாங்க சீக்கிரம். வரேன், நான் எடுத்து வைண்ணா. ரொம்ப பசிக்குதுண்ணா, கிறுகிறுன்னு வருதுண்ணா, தலை சுற்றி விழுந்துருவேன் போல் இவங்க பொம்மையாக போடுறதுக்கு. பசி வயிற்று கிள்ளுதே. ஆளாளுக்கு சிக்கனு சிக்கனு சிக்கனுன்னு சொல்லி சொல்லி உசுப்பு ஏற்றி விட்டாங்களே, என்ன பண்ண? அதான் சொல்லிட்டேனே. அப்போ எங்களுக்கு சாப்பாடு இல்லையா? ஞான வேலைன்னா யாருக்கும் சாப்பாடு இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க, தருவாங்க. போய் சாப்பிட்டு வாங்க. மழை பெய்யலாம் இல்லை, நின்றுச்சு. அதான் வெக்கையை கிளப்பி விட்ருச்சு, வேர்க்குது ரொம்ப. சாப்பிட்டீங்களா? போய் படுங்க, ஓடுங்க. நான் இருக்கேன், வாங்க. நான் சிக்கன் செஞ்சு தரேன் சண்டைக்காரா. வரேன் வரேன் வரேன். சிக்கன் தானே, எனக்கு செஞ்சு தாங்க அண்ணா. ஞானவேல் அண்ணா இருக்கு, எனக்கு ஏன் பயன்? சிவா தானா? அண்ணா லைவுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. ஓடுங்க அன்பு தோழி. சிவா அண்ணா இவன் அவன் இல்லை, அவன் இவன் இல்லை தோழி அப்படிங்கிறாங்க. தனா அண்ணா லைவ் போட்டிருக்காங்களா? போட்டாங்களா? அன்பு போட்டாங்களா அண்ணா? அன்பு சகோதரி வாங்க சாப்பிடலாம். அங்கே மட்டும் என்ன சகோதரி, இங்கே மட்டும் என்ன சண்டைக்காரி? இதெல்லாம் செல்லாது, ஒத்துக்க முடியாது. ஒழுங்கா என்னை சகோதரின்னு கூப்பிடுங்க. சண்டைக்காரி நல்லா இல்லை, சண்டைக்காரி வேண்டாம், சகோதரி தான் வேணும். அண்ணா இதோ வருகிறேன் அப்படிங்கிறாங்க அன்பு தோழி. ஃப்ளைட்டு ஏறிட்டாங்களாம், பறந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இலங்கைக்கு ஃப்ளைட்டில் வரலாமா? கப்பல் தானா அன்பு? கப்பலா இல்லை ஃப்ளைட்டா இலங்கைக்கு இங்கேருந்து? என்ன சிரிப்பு? அப்பா வாயை திறந்தாலே லபா லபா லபான்னு கத்துறீங்க சண்டைக்காரி. என்னை சண்டைக்காரன் கூடக்கூடாது, சகோதரி கூப்பிடுங்க. வாயை திறந்தால் லபா லபான்னு கத்துறேன், நான் கொண்டு விடுவேன். வாயை திறந்து பேசுனா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாய் விட்டு பேசினால் மனதில் எதுவும் வைத்திருக்க மாட்டார்கள். வாய் விட்டு பேசுகிறவங்க மனசில் எந்த எதுவுமே இருக்காது, கெட்டது எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் வாய் விட்டு மனசை விட்டு பேசுகிறேன், அவ்வளோதான். இதுக்கு சண்டைக்காரி எங்கே வந்துச்சு? இரண்டிலும் வரலாம் அக்கா தங்கம். சூப்பர் சூப்பரு. அப்போ எனக்கு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீச்சல் அடிச்சிடது போகலாம் சண்டைக்காரி. என்னது நீச்சல் அடிச்சு கூட போகலாம் சண்டைக்காரி. நீச்சல் தெரியுமா உங்களுக்கு? வாங்க, உங்களை தள்ளி விட்டு நான் வரேன். நான் ஃப்ளைட்டில் இல்லாட்டினா கப்பலில் வந்துடுறேன். நீங்கள் போங்க நீச்சல் அடிச்சுக்கிட்டு டிங்கி 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 டிங்கிட்டு. ஓகேவா அண்ணா? ஞானவேலண்ணா மண்டை பத்திரம், மண்டை முழிக்கிற போது சரியா? மண்டை பத்திரமா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா தீனா சார்? இப்போயாச்சும் கண்ணு தெரிஞ்சா? கண்ணு தொடச்சிட்டு வந்தீங்களா இல்லை கண்ணாடி போட்டு வந்தீங்களா? சொல்லவே இல்லை. முபாரக் ஹாய். முபாரக் தம்பி ஹாய். அக்கா இணையிற வணக்கம் அக்கா. நான் ஸ்ரீலங்கா அக்கா. சூப்பர் தம்பி, ஞாபகம் இருக்குது உனைய. நல்லா இருக்கே தம்பி. சாப்பிட்டியா? வீட்டில் அனைவரும் நலமா? என்ன சாப்பிட்ட முபாரக் தம்பி? என்ன சாப்பிட்டீங்க? அக்காவை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இலங்கைக்கு போக பாஸ்போர்ட் வேண்டாம் சண்டைக்காரி. அப்புறம் என்ன, எப்படி போகிறது?